வந்து எப்படி அப்படின்றத சொல்கிற கவனிங்க. ஃபஸ்ட்டு டோட்டலாக எத்தனை டேஸ் இருக்குது? 10 டேஸ் இருக்குது. ஓகேவா? ஸ்டடி டெஸ்ட்டுன்னு போட்டிருக்கா. ஸோ ஸ்டடினா என்னென்னு தெரியும்ல. இப்போ எதாவது கொஷின்ஸ் கொடுக்குறாங்கன்னா படித்து ஒப்பிக்கிறீங்களா? ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ நாளையிலேருந்து இது ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு கிடையாது, நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. புரியுதா? நாளைக்கு 10th வந்து என்ன போட்டிருக்காங்க? டெஸ்ட்டு ஸ்டடி ரெண்டுமே நடக்கும். புரியுதா? அந்த உடனே ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுத்துட்டு ½ hour முடிஞ்சிடும். அடுத்த 1 hour என்ன படிக்க போறீங்கன்னா சோஷியல் ஸ்டடி படிக்க போறீங்க. ரெண்டுமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து அன்னைக்கே போட போறோம். நாங்கள் சயின்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? சோஷியல் வந்து படிப்பீங்க. இப்போ ஸ்டடினா வந்து சீல் சிஸ்டம் எப்படின்னு சொல்கிறேன், 6 4 அதான் கான்செப்ட். இப்போ ஸ்டடியில் வந்து நீங்கள் எக்ஸலண்ட் எடுக்கிறீங்க, கொடுத்தது எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து 6 அடிப்பாங்க. டெஸ்ட்டில் வந்து டெஸ்ட் பேப்பரும் உங்களுக்கு அன்றைக்கே கரெக்ஷன் பண்ணி தரப்போகிறோம். ஸோ ரொம்ப டிலே பண்ணி சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வரவே வெயிட்டிங்லாம் கிடையாது. அன்றைக்கே டெஸ்ட் எதுவில் அப்போவே கரெக்ஷன் பண்ணி எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோ அதை பொறுத்து. ஃபுல் மார்க் எடுத்துட்டு அப்படின்னா 6 அடிப்பாங்க. சப்போஸ் ஃபுல் மார்க் எடுக்க முடியல அப்படின்னா 1/2 மார்க் கம்மியானா பரவாயில்ல. 1 மார்க்லாம் கம்மியாக கூடாதானா, 1/2 மார்க் கம்மியாகலாம், இல்லைன்னா ஃபுல் மார்க் அப்படி எடுத்தால் மட்டும் தான் 6. அதுக்கப்புறம் பாஸ் பண்ணால் 4 அடிப்பாங்க. ஃபெயில் ஆகிட்டே அப்படின்னா 0 தான். இதில் ஸ்கோர் படி தான் மார்க் போட போகிறாங்க. அதே மாதிரி ஸ்டடிலையும் வந்து நீ இன்கம்ப்ளீட் வாங்கிட்டேன்னா 0 தான். சாலையில் என் கால்கள், பயணத்தில் என் கண்கள், சின்ன தடம் வைத்து வா இன்னும் கொஞ்சம் போகும். முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின் கல்லே, போராடலாம் 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 போராடலாம். இன்னைக்கு நீங்கள் என்ன பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கீங்க? இப்போ கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கேம் நேம் என்ன? கேம் நேம் IPL மேம். இன்னைக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கீங்க? ரெண்டுத்துலேயும் எக்ஸலென்ட் வாங்கிட்டேன், ஸ்டடிலையும் டெஸ்ட்லேயும். ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து இந்த இயரில் வந்து ஃபஸ்ட்டு கேம் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த கேம்? ஃபஸ்ட்டு டே ஈஸியாக இருந்தது, போக போக எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனால் ஜாலியாக இருந்தது மேம். IPL கேமில் வந்து ஒன்று நடத்துகிறாங்க, இன்ஸ்டிடியூட் பிளேயர்ஸ் லீக்னு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பார்க்கும்போது இது என்ன புதுசாக இருக்குன்னு தான் கொஞ்சம் யோசிச்சேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இவங்க யோசிச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக படிக்கணுன்ட்டு இந்த மாதிரிலாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைமே நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஃபுல் மார்க்ஸ் நான் எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணால் லாஸ்ட்டாக வந்து யார் இருக்கிறதே ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த ஃபஸ்ட்டு 3 பிளேஸ்க்கு மட்டும் எங்கள் ப்ரைஸ்லாம் தராங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் கூட படிக்கிறோம். ஃபுல் மார்க் எடுக்கணுன்ற மோட்டிவில் நல்லாவே நாங்கள் படிக்கிறோம். கேமோட நேம் வந்து IPL. ஸ்டடிலையும் டெஸ்ட்லையும் சரி நான் 6 தான். போன இயர்லாம் வந்து பாதியில் தான் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இயரில் ஃபஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ தான் 6 வாங்குவோம், சீக்கிரம் படிக்கணும்னு தோணிட்டே இருந்தது. இப்போ நான் 6 வாங்கிட்டேன். ஸோ ஹாப்பியாக இருக்கேன். மே மந்த் வந்து IPLனு ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன்ஸ்டிடியூட் பிளேயர்ஸ் லீகு. இந்த IPL கேம் வந்து இன்றைக்கி நான் டெஸ்ட்டில் வந்து 6 out of 6 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்ட் எடுத்தால் 6 போடுறாங்க, கம்ப்ளீட் எடுத்தால் 4 போடுறாங்க, இன்கம்ப்ளீட் எடுத்தால் 0 போடுறாங்க. இந்த IPL கேம் மூலயமா ஏன்னா பாய்ஸுக்கு எல்லாருக்கும் மீடியமாக ஐபிஎல்லாம் பிடிக்கும். இப்போ ஐபிஎல் இந்த சீசன் வர ஐபிஎல் இந்த மந்த்து தான் போயின்னு இருக்குது. இதனால் இந்த ஐபிஎல் மூலியமாக வச்சதுனால பசங்க இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த மோட்டிவில் வந்து இந்த ஐபிஎல் லீக் கேம் வச்சுருக்காங்க. இதனால் இப்போ வர எக்ஸாம், இப்போ யூனிட் டெஸ்ட்டோ இல்லை மிட் டேர்ம் எக்ஸாம் வரதுலலாம் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. பிபி அகாடமியில் போன தடவை வந்து கிரிக்கெட் கேம் மாதிரி இந்த கிரிக்கெட் கேம்லேயும் முடிஞ்ச அளவுக்கு போன தடவை ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணேன். கொஞ்சம் மிஸ் ஆகி 2 runs மிஸ் ஆகிடுச்சு. நான் வீட்டில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். டெஸ்ட்டில் ஒரு 6 out of 6 எடுத்தேன், ஸ்டடிலையும் 6 out of 6 எடுத்தேன். இது வந்து இந்த கேம் சூப்பராக இருக்குது. இந்த ஐபிஎல் வந்து இந்த டைமில் வந்து ஐபிஎல் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு, முடிய போகுது. ஆனால் இந்த எங்களுக்கு டியூஷனில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு கேமே வந்து ஐபிஎல் கேமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வந்து எக்ஸாம் டைமில் தான் வந்து கேம்ஸ் வைப்பாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் டைமே ட்ராஃபிலாம் தரேன்னு சொன்னோன்னே கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து நான் 6 வாங்கலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் 4 தான் கிடச்சிது. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் 6 வாங்குவேன். மேம் ஃபஸ்ட்டு கேமே ஐபிஎல் கேம் ஸ்டார்ட்னு ஒரு கேம் பாருங்க. ஃபஸ்ட்டு 3 prize சொல்லியிருக்காங்க மேம் டோட்டல் ஸ்கோர் வச்சு. நான் ஃபஸ்ட்டில் வருவேன் மேம். இன்றைக்கி 4 எடுத்துட்டேன் மேம் ஸ்கோரு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக 6 தான் மேம் எடுப்பேன். ஜூன் 2 ஸ்கூல் திறக்கும் போது ஈஸியாக இருக்கும் மேம், எல்லாம் கவர் பண்ணிட்டு போவேன். நன்றி. ஃபஸ்ட்டு கேமே ஐபிஎல் கேமு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகுது மேம். ஃபஸ்ட்டு டேவே 6 எடுத்துட்டேன். இனிமேல் மொத்தம் 10 நாள் சொல்லி இந்த கேம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கேமே ஐபிஎல், இன்னைக்கு 6 எடுத்தாச்சு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். இந்த ஈவெண்ட் பேர் வந்து ஐபிஎல். ஸோ ஆக்சுவலி நான் ஒரு நியூ ஜாயினிங். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால டார்கெட் என்னால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ நிறைய மோட்டிவேஷனாக இருக்குது.
பிபி அகாடமிகளே எப்பயுமே நடத்துவாங்க இந்தமாரி ஒரு கேமை. இந்த தடவை வந்து புதுசாக ஐபிஎல் நடத்தியிருக்காங்க. அது வந்து இன்ஸ்டியூட் பிளேயர் லீக்னு. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போன வருஷம் ஃபுல்லாகவே இதை யூஸ் பண்ணி தான் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம். இந்த தடவையும் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.